ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ் தக்கல் அப்படிங்கிறவங்க தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹானஸ்டி, அதாவது நமக்குரிய பொருள் மட்டும்தான் வந்து நமக்கு சொந்தமானது. மற்றவங்களோட பொருளை வந்து நம்ம உரிமை கொண்டாடணும்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளோடது இல்லை அப்படிங்கிறது வந்து இதோட ஒரு மெயினான தீமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அண்ட் கேரக்டர்ஸும் கூட ரொம்பவே கம்மி தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துடலாமா? காதர் சிங் துக்கல் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ஃபுல் நேம். இவங்க ஃபஸ்ட்டு மார்ச் 1917 பிறந்திருக்கிறாங்க. இந்தியன் ரைட்டர். இவர் வந்து பஞ்சாபி, உருது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுதுவாங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ப்ளே ரைட்டும் கூட. ஆல் இண்டியா ரேடியோவோட டைரக்டராக வந்து இருந்திருக்கிறாங்க. பத்மபூஷன் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. சாகித்ய அகாதமி அவார்ட் வந்து ஓன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க 26th January 2012 வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் நான் சொல்ல வந்து குட்டி குட்டி நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, செம்முக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த நோட்ஸை பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேரக்டர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரொம்பவே சிம்பிளான கேரக்டர்ஸ் தான். அண்ட் ரொம்ப மினிமலான கேரக்டர்ஸ் தான். டிட்டு அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் பேண்டி அப்படிங்கிறது வந்து ஒய்ஃப். பேண்டி, டிட்டு. அண்ட் டிட்டுவோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்தித் சிங் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரிஜினல் நேம். அண்ட் பேண்டி அப்படிங்கிறது வந்து ஒய்ஃப். இவங்களுக்கு வந்து லியாக்கோடெர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளோட ஸ்கின்னில் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து தேமல் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு ஒயிட் ஸ்பாட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த டிசீஸ். அண்ட் இவங்களுக்கு வந்து எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இவங்க தான் வந்து மெயினான கேரக்டர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். இந்த ஸ்டோரி வந்து ஒரு டெலமா, எதுக்கு பிரின்சிபல்ஸ்க்கும் அண்ட் பார்ட்டிஷியலிட்டிக்கும் வந்து ஒரு போராட்டமாகவே வந்து இருக்கும். நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். அவர் தான் வந்து டின்டு. அவரோட ஒரிஜினல் நேம் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், ஹர்தித் சிங். அண்ட் மேபி ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து பிறந்தது வந்து ஒரு பாகிஸ்தானி ஃபேமிலி. அண்ட் ஒரு டைமிங்கில் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வந்து செப்பரேட் பண்ணாங்கல்ல, அந்த டைமிங்கில் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்துடுவார். வந்ததுமே வந்து இவரோட பாகிஸ்தானில் இவர் இருக்கும்போது அவரோட ஃபேமிலி வந்து ஒரு வெல்வொர்த் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஃபேமிலியில் வந்து இவர் பிறந்தவர். அண்ட் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும்போது வந்து இவர் இங்கே வந்துடுறாரு. அண்ட் இந்தியாவுக்கு வந்ததுமே வந்து இவரோட தலையெழுத்து அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. இவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் ஆயிடுறாரு. அண்ட் ஒன் டே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட காரில் பின்னாடி ஒரு கஸ்டமர் உட்காந்துருந்தாங்க. அவங்களோட வாலெட் அப்படின்னா பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அவங்களோட பர்ஸை வந்து இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போன உடனே இவர் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து டாக்ஸி டிரைவர்ஸ்ன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையாது. பெரும்பாலான நம்மளே வந்து சிலர் இல்லை, பலர் வந்து ஏதாவது ஒரு பர்ஸ் கிடச்சிது அப்படின்னா கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் அது வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறவங்க வந்து இருக்காங்க இல்லையா. பட் இவர் வந்து சந்தோஷப்படாமல் இவருக்கு வந்து ரொம்பவே அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. இது வந்து யாரோட பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஸில் வந்து நிறைய பைசா இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அந்த பர்ஸோட ஓனர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து அந்த பர்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. என்ன நடக்கு அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த பர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு உறுத்தலாகவே இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு ரிச் பர்சன்ட்ட தான், ஒரு பணக்காரவங்களோட பர்ஸாக தான் இருக்கணும். அதனால தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டு போகிறாங்க. இதே இது வந்து அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இந்த பர்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நெக்ஸ்ட் டேக்கு உண்டான மணி வந்து இதில் தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு ரிச் பீப்புள் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ஸை வந்து அவங்க தேடாமலும் போகிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பேசஞ்சர் விட்டுட்டு போனது வந்து இவருக்கு வந்து உறுத்திட்டே இருக்குது. ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து சின்னதில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பைசைக்கிள், அதாவது இந்த சைக்கிளில் வந்து நடந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த மார்க்கெட் சைடில் ஒரு பெரிய பார்சல் இருக்கும். அந்த பார்சலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் வந்து அது அவருக்கு தெரியாமல் அந்த பார்சலை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுவார். அண்ட் சைக்கிளில் அவர் போயிட்டுருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓரமாக நின்று நார்மலாக நடக்கிறது தான். பட் இவரும் வந்து அதே தான் பண்ணுவார். ஸோ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து உள்ளே நிறையா ரேப் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர வந்து உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. கிட்டத்தட்ட வந்து அவரை வந்து ஒரு ப்ராங்க் பண்ணி என்ன அப்படின்னா அந்த பீப்புளோட ஹானஸ்டியை வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து பயங்கர அசிங்கமாயிடும். என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது கூட வந்து அவர் ரொம்பவே பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் பாகிஸ்தானில் இருக்கும்போது வந்து அந்த பஜாரில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னே அந்த இன்சிடெண்ட்லேருந்தே அவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பார். நமக்குரிய பொருள் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. மற்றவங்களோட பொருள் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு சொந்தமானதில்லை. ஸோ நம்ம வந்து அதை உரிமை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு டிசீஸ் சொன்னேன் இல்லையா, லியோகோடர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் சொன்னேன்ல. அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து எதனால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் போட்டிருக்கிறப்போ அந்த ட்ரெஸ்லேருந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து பரவி இருக்கும். ஸோ அப்படி மற்றவங்களோட பொருளை வந்து நம்ம கொண்டாடணும்னு நினச்சோம், உரிமை கொண்டாடணும்னு நினச்சோன்னா அது வந்து என்றைக்குமே நம்மக்கிட்ட வந்து நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து 2 இன்சிடெண்ட். அண்ட் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து யாரோட பொருளுக்குமே வந்து ஆசைப்படக்கூடாது. அண்ட் வந்து அவரோட அப்படி வச்சுக்கவும் மாட்டார். அவர் வந்து ரொம்பவே ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆள். அண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவரோட ஒய்ஃப் பண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டோட நிலைமையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நம்மளே ஆல்ரெடி வந்து பயங்கர பண கஷ்டத்தில் இருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் மேலே வந்து இவர் வந்து கோவம் வருது. ஏன்னா நம்மளோட பொருள் இல்லை, ஆனால் அவங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்களே அப்படிங்கிறது வந்து ஒரு கோவம் வருது. அண்ட் அந்த நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த பர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனாலும் கூட அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த பர்ஸை வச்சுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அதை எடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ஸ் வந்து முழிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் பர்ஸை எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க ஒய்ஃப் வந்து முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்க்குறப்போ வந்து அவங்க மறுபடியும் வந்து சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி இந்த பர்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு தான் வேற ஒருத்தவங்களோட பொருளை வைக்கிறது பிடிக்காது இல்லையா. ஸோ இவங்க வந்து நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம ஃபேமிலிக்கே நிறைய தேவைப்படுது, ஸோ நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் அதாவது பண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாலெட்டில் உள்ள பைசாவெல்லாம் எடுத்து அவங்களோட பசங்கக்கிட்ட வந்து காட்டுற மாதிரி நமக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து அவர் வந்து அவங்களோட குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அதுலேயும் அவர் மாட்டிக்கிறாரு. அண்ட் அடுத்தவங்க பொருளை எடுக்கிறதுலையுமே வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு விருப்பம் கிடையாது. மறுநாள் மார்னிங் வந்து இப்படி நடக்குது. அண்ட் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து போகுது. ஏன் அப்படின்னா ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுறா. அவருக்கு ஆல்ரெடி வந்து அந்த பஜாரில் அவர் சின்னதில் பாகிஸ்தானில் இருக்கும்போது இப்படி ஒரு இன்சிடெண்ட், அதுலேருந்து வந்து அவர் மற்றவங்களோட பொருளை எல்லாமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதில்ல. என்ன நடக்குதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது சண்டையாகி அந்த சண்டையில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்கள அடிச்சிடுறாரு. அதாவது நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து அடிச்சிடுறாரு. ஒய்ஃபை அடித்ததுமே அவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு, அப்பா ஏன் அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் அடிக்கிறது நார்மல் தானே, ஸோ உங்கள் அப்பா வந்து நார்மலாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டையும் அந்த குழந்தைங்க மத்தியில் வந்து
ஒரு நார்மலைஸாக ஆக்சுவலி ஒரு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது யாரையுமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து இந்த சின்ன குழந்தைங்க முன்னாடி வந்து அவங்க ரொம்பவே ஒரு நார்மலைஸாக பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நம்மளோட பொருளாக வந்து நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து டிட்டு வந்து ஒரு மாராலிட்டியும் அண்ட் பார்ட்டிசிலரிட்டியும் வந்து 2க்கும் நடுவில் ஒரு போராட்டமாகவும் வந்து அவர் மாட்டிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேண்டி அதாவது அவரோட ஒய்ஃப்க்கு வந்து மணி தேவைப்படுது அவங்களோட ஃபேமிலிக்காக. அண்ட் நம்மளோட டிட்டுக்கு வந்து அவரோட ஹானஸ்டிலே அவர் நிற்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட வறுமை வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அப்படி பேச வைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டையும் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க பிள்ளைங்க முன்னாடி ஷோ பண்ணுறாங்க. இதோட வந்து அந்த ஸ்டோரி வந்து முடிகிற மாதிரி வந்து நமக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் இவ்வளோ தான் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.